6th ஸ்டாண்டர்ட் பெரிமீட்டர் அண்ட் ஏரியால எக்ஸசைஸ் 3.1 வந்து பாக்குறோம். ஃபார்முலா வச்சு எல்லா சம்ஸும் போட்டுறலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம்ஸ் வந்து ஒரு இதுல போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × B. இதுல வந்து லென்த் பிரெத் கொடுத்துட்டு பெரிமீட்டர் என்ன ஏரியா என்னன்னு கேட்பாங்க. இல்ல லென்த் கொடுத்துட்டு பிரெத் என்ன ஏரியா என்ன, லென்த் பிரெத் கொடுத்துட்டு பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுக்காம நமக்கு அது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரே ஒரு சம் இதுல வந்து செகண்ட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நமக்கு லென்த் கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர் அப்படின்னு. அதே மாதிரி பிரெத் நமக்கு வந்து கொடுக்கல. பெரிமீட்டர் வந்து 54 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து கொடுக்கல. இப்ப நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 × L + B அப்படின்னு தெரியும். பெரிமீட்டர் 54, 2 × லென்த் வந்து 13, பிரெத் வந்து தெரியாது. உள்ள பண்ணும்போது 26 + 2b 54 அப்படிங்கிறது வரும். இந்த 54ஓட 26 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க நமக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு அப்படிங்கறதுனால ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸா மாறும். இது 28 = 2b அப்படின்னு கிடைக்கும். அப்ப 28 இங்க வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால டிவைட் ஆயிரும். அப்ப 28ல 2 நம்ம அடிச்சோம் அப்படின்னா பிரெத் நமக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்ப நமக்கு லென்த் 13 கிடைச்சிருச்சு, பிரெத் 14 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாங்கிறது லென்த் × பிரெத். அப்ப கொடுத்துருக்க ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு 182 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சரா நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு அதே மாதிரிதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஃபார்முலா மட்டும் சொல்றேன். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருங்கிறது 4s இல்லைன்னா 4a. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது பண்ணணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர். கொடுத்துருக்க வேல்யூவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ½ × b × h. சேம் எதையாவது ஒன்னு கொடுத்து ஒன்னு இல்லாம என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து ½ × b × h. ஃபார்முலா எல்லாமே சொல்லி பாருங்க. ரிப்பீட்டடா எழுதி பாருங்க. ஒரு சம் வந்து மாடல் போட்டு பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் வந்து நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது சம் ஆஃப் 3 சைட்ஸ். கொடுத்துருக்க எல்லா சைட்ஸையும் சம் பண்ணா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஏதாவது ஒரு சைட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டரோட வேல்யூ வச்சு ஆப்போசிட்ல மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். இதுல ஃபோர்த்ல செகண்ட் சம் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 3 சைடு இருக்கு. அதுல ஒரு சைடு கொடுக்கல. பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெரிமீட்டரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சைடு 1க்கு வந்து எதுவுமே கொடுக்கல. சைடு 2 வந்து 8, சைடு 3 வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சைடு 1 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் பெரிமீட்டர் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ். S1, S2, S3 அப்படிங்கிறது தான் பெரிமீட்டர். பெரிமீட்டரோட வேல்யூ 17. S1 நமக்கு தெரியாது. S2, S3 நமக்கு வந்து தெரியும். ஸோ 17 இருக்கு, S1 இருக்கு. நம்ம ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10, 11 கிடைச்சிருக்கு. இது ஆப்போசிட்ல எடுத்துட்டு போறோம் அப்படின்னம்னா S1. இது ரெண்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 6 அப்படிங்கிறது கிடைச்சிருமா. அப்ப S1 நமக்கு வந்து 6. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி பெரிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அதை வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் நமக்கு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 100 மில்லிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு 10,000 சென்டிமீட்டர். அது எல்லாமே நமக்கு வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இதை வச்சுதான் இந்த 5th சம் அப்படிங்கறத வந்து நம்ம பண்ண போறோம். சோ இதுபடி எல்லாமே முடிஞ்சிச்சு. இங்க இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 10 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வர சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். எரர் இருக்கு, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா டெலிகிராம்ல வந்து கமெண்ட்ல கேளுங்க. யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலுமே நீங்க வந்து டெலிகிராம்ல வந்து கேட்கலாம். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்டான இமேஜஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.